ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அரைஞ்சி வச்சுக்கலாம். புளி கரைச்சி, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு போட்டு வச்சுக்கலாம். முருங்கைக்காய், மாங்காய் இதில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கலாம். முருங்கீரையை பூச்சி இல்லாமல் கழுவி எடுத்து வச்சு தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறினா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பை தண்ணி விட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம், பேஸ்ட் ஆட்டும். உருண்டை செய்யறதுக்கு வெங்காயம், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைஞ்சி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதில் கடலைப்பருப்பு பேஸ்ட்டு, முருங்கைக்கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி போட்டு வச்சு இது போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அதை உருண்டை பிடிச்சி இட்லி பானையில் தண்ணி கீழே விட்டு மேலே தட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். புளி கரைச்சி வச்சு இந்த மசாலா இதை கூட சேர்த்து மாங்காய், முருங்கைக்காய் இதை கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச உருண்டையே அது கூட நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான உருண்டை குழம்பு ரெடி. இது கிராமத்து ஸ்டைலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.